நான் இன்று பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் என்றால் யாழ்ப்பாணமும் மன்னாரும் தான் நான் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு முக்கியமான காரணங்களாக இருந்த இடம். மன்னாரிலே ஒரு ஆதார வைத்தியசாலை, ஒரு மன்னார் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், ஒரு மாவட்ட வைத்தியசாலையிலே ஒரு குழந்தை பாலூட்டும் போது இறந்து விழுந்து செத்த அந்த அம்மாவிற்கும் அந்த குழந்தைக்கும், குழந்தை இறந்ததன் பிறகு தூக்கு போட்டு செத்த அந்த மரியதாஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த குடும்பத்திற்கு இன்று வரைக்கும் நீதி இல்லை, இன்று வரைக்கும் விசாரணைகள் இல்லை. மன்னாரிலே விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வைத்தியசாலை வைத்தியர் கைது செய்யப்படவில்லை. நேற்றைய தினம் பார்த்தேன், டிக்கோயா வைத்தியசாலையிலே ஒரு குழந்தை பிள்ளை ஒன்று போய் அங்கே அவர்கள் பால் புரை கேறி அட்மிட் பண்ணுகின்ற போது வைத்தியர் இல்லை. வைத்தியர் எங்கே ஓட்டு போது வைத்தியர் வீடு போய்விட்டார். அதன் பிறகு அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள் ஒரு பிரைவேட் வைத்தியசாலைக்கு, தனியார் வைத்தியசாலைக்கு. அங்கே சொல்லி இருக்கிறார்கள் பார்க்க மாட்டேன். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிற சாவச்சேரி வைத்தியசாலையிலே வேலை இல்லாத நேரத்திலே, நான் அன்றைய தினம் என்னுடைய டியூட்டி அல்ல, குவார்டர்ஸிலே காலக்கணக்காக வாழ்ந்தவன் நான், என்னுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு வாழ்ந்தவன் நான். அழுவுறால் கேட்டபோது போட்டிருந்த ஹாட் சட்டையுடன் டிஷர்ட்டுடன் போய் நான் அந்த பேஷனை ரீசசிடேட் பண்ணி அனுப்பியிருந்தேன். ஆனால் இன்று அந்த அவ்வாறான வைத்தியர்கள் அந்த நேரங்களிலே செய்யும் போது யாருமே அதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை.